ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். சிறுதானியத்தை அன்றாடம் நாம் உட்கொள்வது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கம்பு சிறுதானியத்தை பயன்படுத்தி ரொம்பவே சுவையான அட் த சேம் டைம் சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய கம்பு உருண்டை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்குறது வந்து உங்கள் விருப்பம் தான். அதோட அளவு நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த முந்திரியை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வேற ஒரு கிண்ணத்துக்கு இந்த முந்திரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம அந்த உருண்டை அந்த லட்டை வந்து கடித்து சாப்பிடும்போது பல்ல தென்படும் போது தேங்காவோட டேஸ்ட்டு அந்த லட்டோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காவும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதையும் எடுத்து வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே நெய்யில் 2 கப் கம்பு மாவு சேர்த்துக்கலாம். கம்பில் வந்துட்டு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கம்பு மாவு வந்து கிளறும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். நல்லா சூடேறி மணமும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கம்பு மாவை வேற ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் நிலக்கடலை கிரவுண்ட்நட்டை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நிலக்கடலை இந்த மாதிரி நரன்னு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. வறுத்து வச்சுருக்க கம்பு மாவில் அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலையை சேர்த்து ஏலக்காவை ஒரு 3 எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப மணமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, நான் இது கூட வந்து கொஞ்சமாக நிலக்கடலையை அரைக்காமல் சேர்க்குறேன். அது வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இனிப்புக்கு வந்து நம்ம விருப்பம் தான். ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் உடம்புக்கு நல்லதில்லை. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் கம்பு மாவுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா 1.25 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப ஈவனாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை லட்டுக்கெல்லாம் உருட்டலாம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து நெய் ஊற்றி சேர்க்கலாம். பட் இந்த நெய் ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போது எப்போதுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சோன்னா தான் அதோட டெக்ஸ்டர், கன்சிஸ்டன்சி எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் வந்து அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா உருண்டை உருட்டுறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்து உருண்டைகளாக உருட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக உருண்டை வந்துருச்சு. கம்பு உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவுலலாம் உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு கம்பு உருண்டை ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இதை வந்து சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அவங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம நாட்டு சர்க்கரை நெய் சேர்த்துருக்கறனால ப்ளஸ் தேங்காயும் வதக்கி சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். 1 மாதம் வரைக்கும் அருமையாக இருக்கும் இந்த உருண்டை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.